யா வேதவாக்கியாக யாச்சகாச்ச குதிருஷ்டயா என்பதாக வேதத்தை முழுவதும் தூஷிப்பவர்களாக, வைதிக தர்மத்தை அழிப்பவர்களாக, வைதிக தர்மானுஷ்டானத்தில் பற்றற்றவர்களாக, வேத வாண்மயத்தை வெறுப்பவர்களாக ஒரு சிலர் உள்ளனர். வேறு சிலர் வேதத்திற்கு அர்த்தம் சொல்வதாக, வேதத்தை ஒப்புக்கொள்வதாக, வேதத்தின் பெருமை பேசுவதாக தங்களை காண்பித்துக் கொண்டு அந்த வேதத்திற்கு முற்றும் பொருந்தான விபரீதமான அர்த்தங்களை எல்லாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் சமன்வயப்படுத்த வேண்டும். ஏனென்றால் வைதிக நெறியை நிலைநிறுத்த வேண்டும். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று எம்பெருமான் தன்னுடைய அவதாரத்தின் பிரதியை அருள் செய்யக்கூடியதான காலவிசேஷத்தில் என்ன சொல்கிறான்? உலகத்தில் தர்மத்தை நான் ஸ்தாபனம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி என்னுடைய அவதாரங்கள். சாட்சாத் தன்னுடைய அவதாரத்தை பெருமான் செய்வது ஒருபுறம் இருக்க, சாட்சாத் நாராயணோ தேவா கிருத்வா மர்த்தமயம் தனம் மக்னான் உதரதே லோகான் காருண்யாதி சாஸ்திரபாணினா என்று பகவான் சஸ்திரபாணியாக தன் கையில் கோதண்டம், பரசு, கோடரி முதலான ஆயுதங்களை பிடித்து பிறந்தவனான பரமான் கடைசியில் இப்பொழுது என்ன செய்கிறான்? சஸ்திரங்களை எல்லாம் விடுத்து சாஸ்திரங்களை கை கொண்டு அந்த சாஸ்திரபாணியாகத்தான் அவன் திகழ்கிறான். அதுதான் விசேஷமானது. அந்த அவதாரத்திற்குத்தான் ஆச்சாரிய அவதாரம் என்பதாக பெயர். எம்பெருமான் தண்டிப்பான், ஆச்சாரியர்கள் திருத்தி பணிகொள்வார்கள். அதுதான் ஆச்சாரியர்களுக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். எம்பெருமானை விட இவர் கருணை மிக்கவராக திகழ்ந்துகிறார் என்றோ இவரை பார்த்து எம்பெருமானாரே என்று திருக்கோஷ்டி நம்பிகள் ஆவல் பொங்க மனதோடு அருள் செய்தார். அந்த வைபவ விஷயத்தை பார்க்க போகிறோம். அது தவிர நமக்கு மிக முக்கியமானது என்ன தெரியுமா? பாகவதோத்தமர்களுடையான சம்பந்தம் பெற்றோம் என்றால், பாகவதோத்தமர்களுடையான திருவடி சம்பந்தம் நமக்கு கிடைத்தது என்றால் நமக்கு எந்த விதமான குறையும் கிடையாது. இதற்கு ராமானுஜருடைய சரித்திரத்தில் பல விதமான திருஷ்டாந்தங்கள், அதாவது உதாரணங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து வருகின்றன. தன்னுடைய பெருமையை, தன்னுடையதான பிரபாவத்தை மட்டும் நிலைநிறுத்துவது ராமானுஜருடைய நோக்கம் இல்லை. தன்னுடைய சிஷ்ய பிரசிஷ்யர்களுக்கும் அத்தகைய ஒரு பெரும் பிரபாவம் உண்டு என்பதை உலகத்திற்கு உணர்த்துவதுதான் ராமானுஜருடைய லீலா வினோதம். ராமானுஜருடைய அந்த சரித்திரத்தில் இப்படி இத்தகையதொரு பெரும் லீலைகள் எல்லாம் பொருந்திருக்கின்றன அல்லவா? ஆகா, அதை அனுபவிக்க திணிக்காத தேன் அமுது. ஏதோ கிடைக்கும் காலத்தில் 10 நிமிடத்தில் நாம் ஓட்டிக் கொண்டிருக்கிறோமே தவிர்த்து உண்மையில் உணர்ந்து பேசுவதற்கு நமக்கு எங்கே அவகாசம் இருக்கிறது? அல்லது எத்தனை பேர் நாம் அதை உணர்ந்து விட்டோம்? இங்கே இந்த கஷேத்திரத்திற்கு இதற்கு முன்பாக சாலக்கிராம கஷேத்திரம் என்பதாக பெயர் உண்டா என்பது தெரியவில்லை. குரு பரம்பரையில் இது ஒரு ஆராய்ச்சிக்குரியதாக திகழ்கிறது. இந்த கஷேத்திரத்திற்கு சுவாமி ராமானுஜர் எழுந்தடினது முதற்கொண்டு இங்கு உள்ளவர்கள் சமசமயத்தைச் சேர்ந்தவர்கள் சுவாமியை ஆசிரியிக்காமல் இருந்தார்கள். அது மட்டுமில்லை, சுவாமியுடைய வைதிக தர்மானுஷ்டானத்திற்கு பல விதங்களிலும் இவர்கள் இடையூறு செய்பவர்களாகவும் இருந்தார்கள். அது ஒன்று. முதல் விஷயம், நமக்கு சம்பந்தமில்லாத விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதே மேன்மையானது. பல முறை அடியேன் சொன்னேன். என்ன தெரியுமா? அவரவர்களுக்கு ஒரு சம்பிரதாயம் பிடித்திருக்கிறது என்றால் அவரவர்கள் அந்த சம்பிரதாயத்தை குறித்து மேன்மையாக பேசிக் கொள்வதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் மற்ற சம்பிரதாயங்களை சொல்லும் பொழுதோ இல்ல அந்த சம்பிரதாயத்தை மற்றவர்கள் பின்பற்றக்கூடாது, பின்தொடரக்கூடாது என்பதாகவோ சொல்லும் பொழுதுதான் அபிப்பிராய பேதங்கள் உண்டாகின்றன. இந்த ஒரு விஷயம் லோகத்தில் என்றுமே உண்டு. அதனால்தான் பெரும் கலகங்கள் விளைகின்றன. ஞானம் இருந்தது என்றால் அவரவர்கள் பிரமாணங்களை கொண்டு ஆராய்ந்து பார்த்து தெரிய வேண்டியதுதானே எது சரி, எது சாஸ்திரம், என்ற சாஸ்திரத்தினால் நமக்கு மோட்சம் சித்திக்கும், யாராலே நமக்கு மோட்சவரியானது உண்டாகும், யார் நமக்கு கொடுக்கக்கூடியவர்கள் என்பதாக ஆராய்ந்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியதானே. எப்போது நமக்கு அறிவு இல்லையோ, நம்மால் அதனை தெள்ளத் தெளிவாக அறிய முடியாதோ அப்போது நாம் அதை குறித்து விவாதம் செய்வதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. சுவாமி இங்கே எழுந்தல் இருக்கக்கூடிய காலத்தில் அவருடைய அனுஷ்டானங்களுக்கு உபரோதங்கள் நடைபெற்று வருகின்றன. ஏனென்றால் அவர்கள் தடுக்கிறார்கள். என்ன செய்வது? சுவாமி கேட்டார். சரி, அவர்களுடைய அனுஷ்டானம் என்ன? தினந்தோறும் துயில் நீங்கி எழுந்தவுடன், காலையில் துயில் எழுந்தவுடன் அவர்கள் என்ன செய்வார்கள்? அதிலிருந்து இரவு வரையிலும் அவர்கள் செய்யக்கூடிய காரியக்கிரமங்கள் என்ன என்றால், ஏதோ அவர்களுடைய தர்மானுஷ்டானம் என்ன உண்டோ அதை குறித்து சிஷ்யர்கள் இப்படி செய்வார்கள், அப்படி செய்வார்கள். அவர்களுக்கு உரியதான பிரார்த்தனைகளை செய்து கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கு உரியதான பூசணைகளை எல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள். சரி, எல்லோரும் இங்கு ஸ்நானம் செய்கிறார்கள். சுவாமி கேட்கிறார், ராமானுஜர் கேட்கிறார், எல்லோரும் இங்கு ஸ்நானம் செய்கிறார்கள். சுவாமி, அங்கே ஒரு புஷ்கரணி இருக்கிறது. அந்த புஷ்கரணியில் தினந்தோறும் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஸ்நானம் செய்வார்கள். அப்படியா? சரி, நடக்கட்டும். சுவாமி உடனே தன்னுடைய சிஷ்யரான முதலியாண்டானை அருகே அழைத்தார். முதலில் ஆண்டவர் அல்லவா அவர். கூறத்தாழ்வானையும் முதலியாண்டானையும் குறித்து சொல்லும் போது தண்டும் பவித்திரமாகத்தானே சொல்கிறார்கள். முதலியாண்டானை அழைத்தார். முதலியாண்டானை,
அந்த அவர்கள் எல்லோரும் எங்கே தீர்த்தமாடுகிறார்கள்? எந்த இடத்தில் தீர்த்தமாடுகிறார்கள்? அந்த புஷ்கரணியில் இல்லையா? சரி, நாளைய தினம் அவர்கள் சென்று தீர்த்தமாடுவதற்கு முன்பாகவே நீர் சென்று தீர்த்தமாடி உம்முடைய அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்துக் கொண்டு வர வேண்டியது என்பதாக சுவாமி ராமானுஜருடைய நியமனம். ரொம்ப அற்புதமான விஷயம், அற்புதமான விஷயம். முடிந்த வரைக்கும் எல்லோருக்கும் சொல்லுங்கள். இந்த சரித்திரங்களை எல்லாம் உள்ளது உள்ளபடி நாம் புரிந்து கொள்ளாமல் எதையறையோ பார்த்து, எதையறையோ கேட்டு, எதையறையோ படித்து மனம் மயங்கிக் கொண்டு ராமானுஜருடைய சரித்திரத்தில் ஒரு பெரும் குழப்பத்தை உண்டு பண்ணிவிட்டோம். மன்னிக்க வேண்டும் இப்படி ஒரு வார்த்தையை சொல்வதற்கு. எத்தனை மகான்கள், எப்பேற்பட்ட சரித்திரங்கள், என்ன ஒரு ஆச்சரியமான அந்த சரித்திரங்கள் விளங்குகின்றன. அடையப்பா, நான் திரும்பி திரும்பி சொல்லக்கூடிய விஷயம், 1000 நாவு படைத்த ஆதிசேஷனால் கூட முடியாது பகவத் ராமானுஜருடைய அற்புதமான இந்த சரித்திரங்களை எல்லாம் வர்ணிக்கும் பொழுது. தான் செல்லாமல் தன்னுடைய சிஷ்யரான முதலியாண்டனை அழைத்தார். அந்த முதலியாண்டனை அழைத்து நீ சென்று, ஏனால் பாதுகேயதிராஜஸ்ய கதயந்தியராக்கியா, ராமானுஜருடைய திவ்ய பாதுகைகளாக முதலியாண்டானையும் திருக்குறுகை பிரான் பிள்ளானையும் சொல்வது சம்பிரதாயம். முதலியாண்டான் ராமானுஜருக்கு பாதுகை ஸ்தானம். அதே போன்று தான் திருக்குறுகை பிரான் பிள்ளான் திருவாராயிரப்படி என்னும் உத்தமமான அந்த திருவாய்மொழியுடைய வியாக்கியானத்தை அருளிச்செய்து முதலில் உலகத்தில் மணிப்பிரவாளம் என்றால் தமிழும் சம்ஸ்கிருதமும் கலந்ததா அந்த வியாக்கியானத்தை கொண்டு வந்த மகனியர் என்றோ முதலியாண்டான், அவர் திருக்குறுகை பிரான் பிள்ளான், இவர்களை பாதுகை ஸ்தானமாக சொல்லுவது வழக்கம். ஆகையாலே தன் பாதுகையான அந்த முதலியாண்டான் அழைத்து நீர் சென்று எங்கு அவர்கள் தீர்த்தமாடுகிறார்களோ அவர்களுக்கு முன்பாக நீர் சென்று தீர்த்தமாடி விட்டு வர வேண்டியது என்று சொல்ல, முதலியாண்டானும் எழுந்தொழினார், அனுஷ்டானங்களை முடித்துக் கொண்டார், திரும்பி எழுந்தொழிவிட்டார். அவருக்கு என்ன காரியமோ அந்த காரியத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார். அதன் பிறகு அந்த ஊரில் வைதிக மதத்திற்கு விரோதமாக இருப்பவர்கள், ராமானுஜருடைய கொள்கையை வெறுப்பவர்கள் எல்லோரும் சேர்ந்து அவர்கள் சத்கர்மானுஷ்டானம் வழியாக அந்த புஷ்கரணியில் சென்று தீர்த்தமாடினார்கள். ஏற்கனவே அவர்கள் நல்ல வைஷ்ணவர்களாக இருந்து மற்றவர்கள் செய்த பிரச்சாரத்தினாலே மனம் மயங்கி தன்னிலை மறந்து தங்களுடைய குலாச்சார விவேச்சனை எல்லாம் மறந்துவிட்டு வேறொன்றை அவைதிகத்தை தழுவி நிற்பவர்கள் இப்பொழுது தீர்த்தமாடினார்கள். அனுஷ்டானம் முடிந்தது. அந்த புஷ்கரணியில் இறங்கி அவர்கள் ஸ்நானம் செய்ய ஆரம்பித்தது முதற்கொண்டு அவர்களுடைய நடவடிக்கையில் பெரும் வித்தியாசம் தெரிய ஆரம்பித்தது. இது என்ன மாயமா அல்லது மந்திரமா, என்ன நடக்கிறது என்பதாக யாருக்குமே தெரியவில்லை. இறங்கினார்கள், ஸ்நானம் செய்தார்கள். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் உள்ளத்தில் சுவாமி ராமானுஜர் குடிகொண்டார். நடக்குமா? எப்படி நடக்கும்? என்ன மாயம், என்ன மந்திரம்? யாராவது ஊசி போட்டார்களா? ஏதாவது மருந்து செலுத்தினார்களா? அல்லது அந்த குளத்தில் ஏதாவது மருந்து கலக்கப்பட்டதா? என்ன நடக்கிறது என்றால் அதுதான் சுவாரஸ்யம். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய மனது ராமானுஜர் பால் ஈர்க்கப்பட்டது. ஒட்டுமொத்தமாக அத்தனை பேரும் சென்று சுவாமி ராமானுஜருடைய திருவடித்தாளில் விழுந்து வணங்கி ராமானுஜரை பிரார்த்தித்தார்கள். ராமானுஜரே, எங்களை திருத்தி பணி கொள்ளும். ராமானுஜரே, உம்முடைய திருவடிகளே தஞ்சம். சுவாமி ராமானுஜரே, எங்களுக்கு வேறு கதி இல்லை, நீரே எங்களுக்கு உத்தமமான கதி, நீரே எங்களை ரட்சிக்க வேண்டியது என்பதாக பிரார்த்தித்தார்கள். அருகே இருக்கக்கூடிய ஏனைய சிஷ்யர்கள் எல்லாம் இந்த மாபெரும் ஆச்சரியத்தை பார்த்து விஸ்மயப்பட்டார்கள். என்னது இது? எப்படி நடந்தது? எப்படி இருந்தது? இது எப்படி சாத்தியம்? ஒன்றுமே புரியவில்லையே. என்னமோ போனார்கள், குளித்தார்கள் என்றால் அப்பொழுது தான் ராமானுஜர் அந்த சூக்ஷ்மத்தை அருளி செய்தார். என்ன தெரியுமா? ஒரு மகனீயர், ஒரு மகாத்மா, அவருடைய திருவடி சம்பந்தம், அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தம் நாம் எத்தகையதொரு துராச்சாரசீலனாக, பாபியாக, பெரும் பாதகத்தை பஞ்சமகா பாதங்களையும் அஞ்சாமல் செய்பவர்களாக இருந்தால் கூட ஒரு பாகவதோத்தமன், உத்தம ஸ்ரீவைஷ்ணவனுடையதான அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் கிடைத்தது என்றால் அது மனதில் நிச்சயமானதொரு சாத்வீக மனோபாவத்தை உண்டாக்கும். ஆகையால் தான்
இன்றும் நம்முடைய சம்பிரதாயத்தில் பார்க்கிறோம். இதற்கு முன்பாக ஒரு சரித்திரம், கொங்கில் பிராட்டியினுடைய சரித்திரம் பார்த்தோம் அல்லவா? அந்த கொங்கில் பிராட்டி தினந்தோறும் திருவாராதனம் செய்து தளிகை நிவேதனத்தை செய்தாள். யாருக்கு செய்தாள்? எதற்கு செய்தாள்? சாலக்கிராம மூர்த்திக்கா செய்தாள்? தான் திருவாராதனம் செய்யக்கூடிய பகவத் ராமானுடைய திருப்பாடுகைகளுக்குத்தானே இவற்றையெல்லாம் நிவேதனம் செய்தாள். இவற்றையெல்லாம் நிவேதனம் செய்தாள். நன்கு புரிந்து கொள்ளுங்கள் இல்லையா? அதன் பிறகுத்தான் எல்லோருக்கும் பரிமாறினார் அல்லவா? ஆகையால் ஆச்சாரியனுடைய பாடுகைகளை நாம் எழுந்தருளி பண்ணிக் கொள்ள வேண்டும். நம்முடைய இல்லங்களில் எப்படி சாலக்கிராம பூஜை தினந்தோறும் செய்கிறோமோ, சாலக்கிராம பெருமானை பூஜிக்கிறோமோ, பூஜிக்க வேண்டும். இது குறித்து பலமுறை அடியேன் வலியுறுத்தியாகிவிட்டது. அப்படி சாலக்கிராம பூஜை செய்வதைப் போலத்தான் ஆச்சாரியனுடைய திவ்யமான பாடுகைகளை எழுந்தருள பண்ணி அந்த பாடுகைகளை பூஜிக்க வேண்டும். அப்படி தினந்தோறும் பூஜிக்கவில்லை என்றால் நிச்சயமாக ஸ்ரீவைஷ்ணவர்கள் துவாதசி என்று ஆச்சாரியனுடைய பாடுகளுக்கு பூஜனை செய்வார்கள். தினந்தோறும் பூஜிப்பது எல்லா விதத்திலும் மேலானது. அதைவிட துவாதசி திருநன்னாள் அன்று ஆச்சாரியனுடைய பாடுகைகளை பூஜித்து பெருமான் தீர்த்தத்தை சுவீகரித்துக் கொண்டு அதன் பிறகு ஆச்சாரியனுடைய பாடுகை தீர்த்தத்தை சுவீகரிக்க வேண்டும். ஏனென்றால் பஞ்ச மகா பாதகங்களுக்கும் இது வெறும் பரிகாரமாக திகழ்கிறது. ஆகையால் எவ்வளவு துராச்சாரசீலனாக இருந்தால் கூட பாகவத பாரதீர்த்தத்தினாலே அவனுக்கு ஒரு சாத்வீக மனோபாவமானது உண்டாகிறது. அப்படித்தான் எந்த புஷ்கரணியில் முதலியாண்டான் தன்னுடைய திருவடிகளை விளக்கினாரோ, எந்த திருவடியில் முதலியாண்டானுடைய அனுஷ்டானம் ஏற்பட்டதோ, அந்த புஷ்கரணியுடைய சம்பந்தம் ஏற்பட்டதினாலே இத்தனை பேரும் ராமானுஜரிடத்தில் விரோதமாக இருந்தவர்கள் அத்தனை பேரும் வந்து ராமானுஜருடைய திருவடிகளை ஆசிரித்தார்கள். இது விஷயமாக இன்னும் பல அபூர்வமான விசித்திரமான அந்த திருவடியின் மேன்மையை, பாகவதத்தவருடைய திருவடி மேன்மையை நாம் தொடர்ந்து அனுபவிக்கலாம்.